வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்குறது பாஸ்தா. இதை எப்படி செய்யணும்னா, முதல்ல ஒரு இதில் தண்ணி ஊற்றிக்கணும், 2 டம்ளர் தண்ணி. இப்போ முதல்ல கட் பண்ணிக்கலாம் பாஸ்தாவை. பாஸ்தா மசாலா பாக்கெட் இதில் இருக்குதுங்க. இது தனியாக வச்சிடலாம். இது பாஸ்தா இதில் இது தண்ணி அளவு வச்சுருக்கோம். இது நல்லா கொதிக்குது. அதில் நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டாச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுலேயும் தண்ணி வச்சுருக்கோம். அது இது பாஸ்தா வெந்த உடனே அதில் போட்டு செய்கிறதுக்காக. இப்போ நல்லா பாஸ்தா வெந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா வெந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் வேகட்டும். இன்னொரு சைடும் வெந்துக்கிட்டே தண்ணி இருக்குது. வேகிறது நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கெட்டி ஆகாமல் இதாகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொரு சைடு நம்ம தண்ணி சூடாகிட்டே இருக்குது. இப்படி கொஞ்சம் பெருசாக இது ஆட்டம் வரும். இதெல்லாம் செய்யக்கூடாது, கலந்துக்கணும். இன்னொரு சைடு தண்ணி சூடாகிடுச்சு, கொதித்து வந்துடுச்சு. அதில் நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். மசாலா போட்டவுடனே மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தவுடனே கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் போட்ட அந்த இதெல்லாம் நல்லா வெந்து வரும். வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு சைடு நல்லா வெந்துட்டு இருக்குது பாஸ்தா. 2 சைடும் வச்சா கொஞ்சம் ஈஸியாக முடியும் நம்மளுக்கு, வேகமாக. இப்போ பார்க்கலாம் மக்களே. பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. தண்ணியும் நம்மளுக்கு கொதிச்சு ரெடியாக இருக்குது. பாஸ்தாவை எடுத்து எப்படி பார்க்கணுன்னா, இது கத்தியில் கட் பண்ணி பார்த்தோன்னா கட் ஆயிடும். அந்த மாதிரி இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஒரு தடவை நல்லா கட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெந்துருச்சு. இது கரெக்டாக இருக்குது நம்ம செய்கிறதுக்கு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ இன்னொரு சைடு நம்ம வச்சோம்ல, அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் போட்ட ஐட்டமும் வெந்துருச்சு. அதனால் நம்ம பாஸ்தா வடிகட்டி அதில் போட்டுடலாம். நம்ம பாஸ்தாவை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். நல்லா கொதித்தோடனே நம்ம போட்டோம்னா அதோட இது எல்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாஸ்தாவை எடுத்து தண்ணி இல்லாமல் அந்த இதில் மசாலாவில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மசாலாவையும் நல்லா பாருங்கள். இப்போ பாஸ்தா நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் ஃபுல்லாக இப்போ வெந்து ஃபுல்லாக இருக்குது. நீர் நல்லா வடிகட்டிட்டு நம்ம அந்த மசாலா சேர்த்துருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். இதில் மசாலா இதிலே லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தோம்னா அந்த மசாலாவும் பாஸ்தாவும் கலந்து பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். கலந்து விட்டுக்கிட்டா நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நம்ம வேக வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் நல்லா இப்படி கொதித்து இப்படி வரட்டும். நல்லா வெந்து வந்தது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா அந்த மசாலாவும் பாஸ்தாவும் நல்லாயிருக்கும். மிக்ஸ் ஆகி வர்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வருங்க. அதனால் கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா கிளறி கலந்து நல்லா விட்டுக்கோங்க. ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கொதித்து வர்றது. அப்பப்போ கலந்து விட்டிங்கன்னா
5 நிமிஷம் வேகட்டும். நல்லா வேகத்தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவும் நல்லா அதில் கலந்து நல்லா இருக்கும். ரெசிபி நல்லாவும் வரும். நல்லா வேகுதுங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்துருச்சு. இந்த அளவு இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நல்லா டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா பிடிச்ச மாதிரி நல்லா டேஸ்டியான பாஸ்தா விரும்பி சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. எடுத்து பார்க்கலாமா? இந்த பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா எம்மியாக நல்லாயிருக்கும். மசாலா நம்ம சேர்த்துருக்கனால அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நல்லா இதாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வெந்து வந்தவுடனே நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வெந்துருச்சுங்க. இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அளவு ஓகேங்க. இந்த அளவு வந்து வெந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள்.